ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமில்தாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ஒரு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதை நம்ம 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவே சிம்பிளான முறையில் பண்ணக்கூடிய ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அது ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் பெருங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற அளவுக்கு பிசறி எடுத்துக்கோங்க. மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பிசையாமல் கொஞ்சம் கெட்டி பதத்தோடு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு வரும். அதனால கொஞ்சம் கெட்டி பதத்தோடு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கெட்டி பதத்தோட பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் அப்படியே தனியாக அதை வச்சுருங்க. ½ அன் ஹவருக்கு அப்புறமா கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே நல்ல மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து நீங்கள் நல்ல பெரிய சைஸ் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே போட்டு எடுத்துடலாம். சின்ன சின்ன சப்பாத்தியாக தேய்ச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி நல்ல பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம நல்ல கெட்டி பதத்தோடு பிசைஞ்சிருக்கனால அது பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமலே வரும். நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஏன்னா நம்ம டைமண்ட் சிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். அதனால கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஷேப்பில் இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இந்த ஷேப்பில் தான் நீங்கள் கட் பண்ணி போடணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு தேவையோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஒரு பேனில் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான டைமண்ட் சிப்ஸ் தயாராகிடும். இதை நீங்கள் போடும்போது தனித்தனியாக தான் எடுத்து போடணும் அப்படின்னு இல்லை. ஒரு 4-5 பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். அதை நீங்கள் போட்டிங்கன்னா கூட பொரிஞ்சு வரும்போது எல்லாமே தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி சின்ன பேனில் பொரிக்காமல் நீங்கள் பெரிய பேனில் பொரிச்சு எடுத்திங்கன்னா ஒரு 2-3 டைம்லேயே நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு மட்டும் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா மைதா மாவு மட்டும் வச்சு பண்ணலாம். நான் ரெண்டையுமே சமமான அளவு எடுத்து பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட நல்ல கிறிஸ்பியான டைமண்ட் சிப்ஸ் தயாராகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான முறையில் தான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த
இந்த டைமண்ட் சிப்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ காஃபி சாப்பிடும்போது சாப்பிடலாம், இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான டைமண்ட் சிப்ஸ் வந்துட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.